ஹாய் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்சுலின் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் ப்ளஸ் இன்சுலின் எப்படி இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் இன்சுலின் 20 யூனிட்ஸ் போட்டுட்ருப்பாங்க. நாங்கள் சொல்கிற யூனிட்ஸ் தான் போடுறோம், ஆனால் சுகர் கண்ட்ரோல் வரல அப்படி சொல்லுவாங்க. அப்போ அது ஸ்டோரேஜ் ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் சைட் டோரில் ஸ்டோர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் வெளியில் வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாத போது அந்த மருந்து உங்களுக்கு இன்சுலின் வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணாது. ஸோ இன்சுலின் ஃப்ரிட்ஜில் சைட் டோரில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எப்படி போடணும் அப்படிங்கும்போது இது உங்களுக்கு பாட்டில் வயல் இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் உங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு இப்போ 5 or 10 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி போடும்போது நீங்கள் அதாவது தைஸில் ஃப்ரண்ட் ஆஃப் த தைஸ் முன்னாடியே போட்டுக்கலாம். நீங்களே செல்ஃப் இன்ஜெக்ட் பண்ணிக்கும் போது தைஸில் போடும்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த மசில்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த நீடில் வந்துட்டு பர்பண்டிகுலராக உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மெடிசன் வந்துட்டு உள்ளே போயிடும். நான் இப்போ இதுதான் மசில்னால் இப்படி அப்படியே நான் பர்பண்டிகுலராக இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, மசில் பிஞ்ச் பண்ண மாட்டாங்க. பிஞ்ச் பண்ணாமல் போடும்போதும் பெயின் வரும். அதே போல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சைடில் இப்படி மசிலுக்கு சைடில் பிஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிஞ்ச் பண்ணும்போதும் உங்களுக்கு பெயின் வரும். ஸோ எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு பர்பண்டிகுலர் இன்ஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்தளவுக்கு பெயின் இருக்காது. அதே போல் இன்சுலின் எந்தெந்த சைட்டில் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃப் த தைஸ் சொல்லுவோம். தைஸ் முன்னாடி, தொடைகள் முன்னாடி, அடுத்தது அதே மாதிரி கைகள் முன்னாடி, இது மாதிரி நம்ம இந்த 2 கைகளையுமே இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரவுண்ட் த அப்டமன், அதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணலாம். அரவுண்ட் த அப்டமன் அம்பிளிக்கை சுற்றி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் போடும்போது சில ஒரு டாட் அளவுக்கு இன்சுலின் வெளியில் வந்துடும், அதனால் தவறு கிடையாது. சில டைம் அப்படி ஆகலாம். அதே மாதிரி ஒரு சில டைம் தெரியாமல் அந்த நீடில் சின்ன ரத்த நாளங்கள் கேபிலரிஸ் மாதிரி ப்ரிக் பண்ணும்போது நமக்கு லைட்டாக 1 drop பிளட் வரும். அதனாலையும் பயந்துக்க தேவையில்லை. நீங்கள் அது காட்டனில் வைப் பண்ணிவிட்டு இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இன்சுலின் சில பேர் லாங் டேர்மாக போட்டுட்ருக்கும்போது என்னாகும், உங்களுக்கு அந்த இடத்துல தடிப்பு மாதிரி கட்டி மாதிரி வந்துடும். ஸோ அந்த கட்டிலேயே நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெயின் தெரியாது, ஆனால் என்னாகும், மருந்து உள்ளே போய் சேராது, கரெக்டாக ஆக்ஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கட்டி வருது அப்படின்னா அந்த சைட்டை விட்டுட்டு அடுத்த சைட்டு உங்களுக்கு அடுத்த இடத்துல தான் உங்களுக்கு போடணும். அப்போ தான் வந்துட்டு இன்சுலின் நல்லா ஒர்க் பண்ணும், ப்ளஸ் உங்களுக்கு சுகரும் கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி சில பேர் கேட்பாங்க, ஃபஸ்ட்டாக ஒரு 500 சுகர் இருக்குது, நம்ம இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்சுலின் போட்டால் லைஃப் லாங் போட்டுகிட்டே இருக்கணுமா, அதனாலே எங்களுக்கு வேண்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தவறான கருத்து. நம்ம இன்சுலின் போட்டால் லைஃப் லாங் போடணுங்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒரு 10 days மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறுத்துவோம். அப்போ அந்த பீட்டா செல்ஸ்க்கு, அதாவது இன்சுலின் சுரக்கிற செல்ஸ்க்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி, அப்புறம் திரும்ப நம்ம இன்சுலின் நிறுத்திட்டு டேப்லெட்ஸ்க்கு மாற்றினாலும் சுகர் நல்லா கண்ட்ரோலில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு ஆறாத புண்ணு இருக்குது, அப்போ நம்ம கொஞ்சம் சுகர் பெட்டர் கண்ட்ரோல் வரணுங்கிறதுக்காக இன்சுலின் போடுவோம். அது தவறு கிடையாது. கொஞ்சம் அந்த டைமில் போடும்போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் கண்ட்ரோல் வரும், அந்த புண்ணு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுவும் பெட்டராக க்யூர் ஆகி வரும். சில பேர்த்துக்கு ஆனால் லாங் டேர்ம் எடுக்க வேண்டி இருக்கும். அது யாருன்னா இப்போ லாங் டேர்மாக சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தா நமக்கு அங்கே வந்துட்டு நம்ம மாத்திரைகள் போட்டு எதுவுமே ஒர்க் பண்ணல அப்படிங்கும்போது நம்ம லாங் டேர்ம் இன்சுலின் சில பேர்த்துக்கு தான் கொடுப்போம். ஆனால் அது கொஞ்சம் பேர்த்துக்காக தான் இருக்கும். ஸோ இன்சுலின் போட்டால் லைஃப் லாங் போடணும்னு பயந்துக்கிட்டு அது ஷார்ட் டேர்ம் இன்சுலின் சில பேர்த்துக்கு எடுத்துக்க வேணாம்னு நினைப்பாங்க. அப்படி யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கண்ட்ரோல் வராதப்போ கொஞ்ச நாள் போட்டுட்டு நிறுத்திக்கிறது ரொம்ப சேஃப் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்பர் இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சுகரும் கண்ட்ரோலில் இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ ஆல்.